காஞ்சிபுரத்தில் இரட்டை என்கவுண்டர் செய்ததால் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் நேற்று புதுப்பாளையம் என்ற பகுதியில் சரவணன் என்கின்ற பிரபாகரன் என்ற பிரபல ரவுடி பட்டப்பகலில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். உயிரிழந்த பிரபாகரன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பான ரகு மற்றும் ஆசான் என்கின்ற கருப்பு ஆசான் ஆகியோர் காஞ்சிபுரம் புதிய ரயில்வே பாலம் அருகே பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிந்தது. இருவரையும் கைது செய்ய வெள்ளத்துறை தலைமையிலான தனிப்படை போலீசார் அங்கே சென்ற பொழுது குற்றவாளிகள் அங்கிருந்து தப்ப முயற்சி செய்த போது காவல்துறையினரின் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் மற்றும் காவலர் சசிகுமார் ஆகிய இருவரும் அவர்கள் வைத்திருந்த சிறிய அரிவாள் கத்தியால் வெட்டப்பட்டதில் காயமடைந்தனர். இதனால் காவல்துறையினர் தங்களுடைய தற்காப்புக்காக அவர்களை எச்சரிக்கை செய்து இருக்கின்றனர். இருந்தும் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் மீது தாக்கியதால் காவல்துறையினர் 3 ரவுண்டு சுட்டுள்ளனர். இதில் குண்டடிப்பட்ட ரகு மற்றும் கருப்பு ஆசான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவரும் உடலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் இருவரும் காஞ்சிபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த என்கவுண்டர் சம்பவத்தை வெள்ளத்துறை தலைமையிலான போலீசார் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவுடி எச்எஸ் பிரபாகரன் அவர் மேல மொத்தம் 37 வழக்குகள் இருக்கு. கொலை வழக்குகளும் இருக்குது. 6க்கு மேல ஒரு கொலை வழக்குகள் இருக்கு. அவரை வந்து ஒரு 4 பேர், அடையாளம் தெரியாத 4 பேர் வந்து காரை இடிச்சு அரிவாளால வெட்டி ரொம்ப பதட்டமா இருந்தது அந்த இடமே. ஸோ பப்ளிக்லாம் ரொம்ப பேனிக்கான அந்த தருணத்துல வந்து நம்ம இமிடியேட்டா வந்து ரியாக்ட் பண்ணி எஸ்பி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 3 டீம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு இடத்துலலாம் நம்ம டீம்ல அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் விடிய காத்தால நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எஸ்ஐ சுதாகரன் டீமுக்கு அவர் ஓல்டு ரயில்வே கேட் இந்திரா நகர் பக்கத்துல வந்து 3 பேர் இருக்கிறதா, இவங்க 2 பேர் இருக்கிறதா. ஸோ இவங்க அங்க போயிருக்காங்க. போகும்போது எஸ்எஸ்ஐ ராமலிங்கத்தையும் அண்ட் பிசி சசிகுமாரையும் அவங்க வந்து அரிவாளால அசால்ட் பண்றாங்க. சரண்டர் பண்ண சொல்லி சொன்னா அசால்ட் பண்றாங்க. எஸ்ஐ வார்ன் பண்றாரு, கேட்கல. பட் அவரை வந்து வேறு வழி இல்லாமல் அப்புறம் ஃபயர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃபயர் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு. இமீடியட்டாக 108ல் ஷிஃப்ட் பண்ணி ஜிஹெச் காஞ்சிபுரத்தில் வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர்ஸ் பரிசோதிச்சு அவங்க இறந்துட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2 பேரோட பாடி வந்து இப்போ ஜிஹெச் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இறந்தவங்க பேர் வந்து ரகுவரன் அலையாஸ் ரகு, அசைன் அலையாஸ் கருப்பு அசைன், அலையாஸ் பாஷா. இவங்க மேலேயும் பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கு ரகுவரன் அலையாஸ் ரகுக்கும் இந்த பிரபாகரனுக்கும் ஆல்ரெடி ரைவல்ரி இருக்கு, மோட்டிவ்ஸ் இருக்கு. 2 பேருக்கும் ஈக்குவலா கேசஸ் இருக்குது. ஸோ கருப்பு அசைனுக்கும் ஹெச்எஸ் ரவுடி தான். இறந்த இன்னொரு நபரான அவரும் ஹெச்எஸ் ரவுடி தான். அவர் மேலேயும் வழக்குகள் இருக்கு, 6 வழக்குகள் இருக்கு. அதில் 2 கொலை வழக்கு, நேற்று வழக்கு சேர்த்து 2 கொலை வழக்கு இருக்கு. இப்போ வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. என்கவுண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. போலீஸ் தற்காப்புக்காக நம்ம அவங்கள வந்து அந்த சிச்சுவேஷன்ல செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்றது தானுங்களா. ஸோ அது வந்து இந்த வருஷத்துல மப்பேட்ல, திருவள்ளூர் மாவட்டத்துல மப்பேட்ல ஒன்று இருக்குது. அது வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சேர்ந்தவங்க ரவுடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே, மற்றபடி வேற எதுவும் இல்லை. புதிய குற்றவாளிகள் அதிகரிச்சு வராங்க. அதே மாதிரி பழைய குற்றவாளிகள் வந்து திருந்தாம இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கணும்? சிறார்கள் கூட குற்ற சம்பவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க.
அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை? நம்ம வந்து சரித்திர பதிவேடு வந்து எல்லா ஸ்டேஷன் லிமிட்லயும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்எஸ் ரவுடிஸ் வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிருக்கோம். இந்த வருஷமும் புதுசா இன்வால்வ் ஆகிறவங்க மேலேயும் ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணி அவங்களையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரைவல்ரிஸ் எல்லாமே டீம் போட்டு சப்டிவிஷன்ல டீம் போட்டு இவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்க, ரவுடிஸ்லாம் எங்க இருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காஞ்சிபுரம் வந்து தொழிற்சாலை மிகுதியான ஒரு மாவட்டம் இல்லைங்களா? ஸோ அதுல நிறைய இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுடிசம் இருக்கு. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த கேஸ்ல இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. தேங்க்யூ.